الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் நீடேற்றமும் இந்த உலகத்துக்கு அருளாக ஆசானாக வந்துதித்த எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த வாழுகின்ற வாழ இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன் இனியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று போல் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சு அடிபணிந்து வாழுமாறும் அல்லாஹுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்கள் அவனுக்கு வெறுப்பானவைகள் அவனுடைய கோபத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகள்ல இருந்தும் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தூரமாகி நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலு நம் அனைவர்களுக்கும் ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கைய வழங்கி அந்த முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைய நானும் நீங்களும் இந்த மைதானத்துக்கு மேலால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலு இந்த முடிவு செய்யப்பட்ட இந்த வாழ்க்கையில அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னண்டா, இந்த மைதானத்துக்கு மேலால ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சாலிஹானவனாக, ஈமானியத்துடைய உணர்வு உள்ளவனாக, தக்குவா உள்ளவனாக, இறையச்சம் உள்ளவனாக வாழணும். இந்த முடிவு செய்யப்பட்ட இந்த வாழ்க்கையில என்னுடைய கட்டளைகளை கடமைகளை முறையாக பின்பற்றணும். என்னுடைய விலக்கல்கள்ல இருந்து முழுமையாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கணும். அதே போல ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய உள்ளத்துல ரப்பு கண்டு ஒரு இடத்தை ஒதுக்கி வாழணும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய ஆக பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுடைய உலக வாழ்க்கையை கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலு முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துக்கு லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பியது போல அந்த நபிமார்களுக்கு வேத நூட்களையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வழங்கினார்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எப்படி அல்லாஹ்வ ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, எப்படி நாங்க அல்லாஹ்வ ஈமான் கொண்டிருக்கிறோமோ, எப்படி அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை நம்பி இருக்கிறோமோ, அதே போல அல்லாஹ்வால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேத நூட்களை நம்பாத வரையில எங்களையால உண்மையான முஃமினாக முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களுக்கு பலவிதமான வேத நூட்களையும் வழங்கி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சில நபிமார்களுக்கு அல்லாஹ் சுஹுஃபுகளையும் அல்லாஹ் வழங்கினான். கண்ணியமான பெரியவர்களே, கிட்டத்தட்ட 110 சுஹுஃபுகளோ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி, மனிதன் இந்த மைதானத்துக்கு மேலால நேரான சீரான முறையான பாதையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சுஹுஃபுகளையும் வழங்கினார். கண்ணியமான பெரியவர்களே, ஆதம் அலைஹி ஸலாத்துக்கு கிட்டத்தட்ட 10 சுஹுஃபுகளோ ரப்புல் ஆலமீன் வழங்கினார். ஷீஸா அலைஹி ஸலாத்துக்கு ரப்புல் ஆலமீன் 50 சுஹுஃபுகளை வழங்கினார். இத்ரீஸ் அலைஹி ஸலாத்துக்கு 30 சுஹுஃபுகளை அல்லாஹ் வழங்கினார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துக்கு 10 சுஹுஃபுகளை வழங்கினார். மூசா அலைஹி ஸலாத்துக்கு 10 சுஹுஃபுகளை அல்லாஹ் வழங்கினார். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஏற்பாடு அனைத்தையும் அல்லாஹ் மனிதன் முறையான பாதையில வாழணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, அதே போல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹுடைய வேதங்களை நாங்க நம்பி வாழுகிறோம். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்பாத வரையில உண்மையான முஃமினாக முடியாது. கண்ணியமான பெரியவர்களே, நாங்க சின்ன காலத்துல இருந்து நாங்க விளங்கின விடயம் என்ன, அல்லாஹ் சில நபிமார்களுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் வழங்கினார். மூசா அலைஹி ஸலாத்துக்கு தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் வழங்கினார். இத நம்பலையா நான் உண்மையான முஃமின் இல்ல. தாவூத் அலைஹி ஸலாத்துக்கு ஜபூருடைய வேதத்தை அல்லாஹ் வழங்கினார். இத நம்பாத வரையில உண்மையான முஃமினாக முடியாது. ஈசா அலைஹி ஸலாத்துக்கு இன்ஜீலுடைய வேதத்தை அல்லாஹ் வழங்கினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கையான பரிசுத்தமான குர்ஆன அல்லாஹ் வழங்கினார். இது சின்ன காலத்துல இருந்து நானும் நீங்களும் அறிஞ்ச விளங்கிய பாடமாக்கிய ஒரு விடயம். தௌராத் மூசா அபரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இன்ஜீல் ஈசா சுர்யானி, ஃபுர்கான் முஹம்மத் அரபானி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரமண்டா, தௌராத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மூசா அலைஹி ஸலாத்துக்கு வழங்கினான். ஜபூர தாவூத் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் வழங்கினான். இன்ஜீல ஈசா அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் வழங்கி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வேதங்களை நான் பாதுகாப்பேன், கியாமத்துடைய நாள் வரைக்கும் நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் எங்கேயும் உத்தரவாதம் விடல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய சங்கையான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாங்க பாதுகாப்போம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரமண்டா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு மனிதனும் பிறந்தத்துல இருந்து கபரை கைத்து சந்திக்கும் வரைக்கும் அவனோட வாழ்க்கைய முறையான பாதையில வாழ்வதற்காக வேண்டி பழகி கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினார். அல்லாஹ் வேத நூட்களை அல்லாஹ் வழங்கினான். 110 சுஹுஃபுகளை அல்லாஹ் வழங்கினார். ஒவ்வொரு அடியானும் முறையான பாதையில வாழணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் சங்கையான குர்ஆன் எங்களுக்கு வழங்கி குர்ஆன்லயே அல்லாஹ் கூறுகிறார், மனிதா நீ ஒவ்வொரு தொழுகையிலையும் நேரான சீரான முறையான பாதைய என்னிடத்துல கேட்பாயா. நானும் நீங்களும் ஒவ்வொரு தொழுகையிலையும்
இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். கேக்குறோமா இல்லையா? யா அல்லாஹ், எனக்கு நேரான பாதையில வாழ வையா அல்லாஹ், முறையான பாதைய காட்சியா அல்லாஹ், சீரான பாதையில வாழ வையா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கேட்கும்படி அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவாதம் விடுகிறார். கண்ணியமான பெரியவர்களே, நானும் நீங்களும் தொழுகையில இந்த இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையத்தாயா அல்லாஹ் விளங்கி ஓதுறமா? அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தால் இந்த பிரார்த்தனைகளை செய்கிறோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் என்னைய உங்களைய நேரான பாதையில வாழ வைக்க இயலா. அது அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். ஹிதாயத், நேரான பாதையை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். யாரிடத்தில் ஆசை, ஆர்வம், தேற்றம், முயற்சி இருக்குமோ, அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக் கொள்வார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த சீதேவிகளோ இந்த மைதானத்துக்கு மேலான முறையான சீரான தெளிவான பாதையில வாழ வைப்பா. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலு நம் அனைவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கைய ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நானும் நீங்களும் அடையக்கூடிய காலங்கள் அமானிதமாக, இந்த உலக வாழ்க்கையில நானும் நீங்களும் அடையக்கூடிய நேரங்கள் அமானிதமாக. கண்ணியமான பெரியவர்களே, வருங்கால சந்ததிகளே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமானிதமாக தரப்பட்ட இந்த வாழ்க்கைய நானும் நீங்களும் எப்ப இந்த வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார், என்ற ஆகிரத்தை மையப்படுத்தி அல்லாஹ் உலக வாழ்க்கைய எனக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அல்லாஹ் என்னைய வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவனாக என்ற உலக வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோட இந்த மைதானத்துக்கு மேலால வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் காலங்களோட நேரங்களோட தன்னுடைய உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் எடுத்தாலும் நாங்க வாழுகிறோம் காலங்களோட, நாங்க வாழுகிறோம் நேரங்களோட. அல்லாஹ் குர்ஆன்ல உணர்த்துகிறான், மனிதா, உன்ட உலக வாழ்க்கை ஒரு அமானிதம். உன்ட உலக வாழ்க்கையில நீ அடையக்கூடிய காலங்கள் பொறுமதியானது. உங்களோட உலக வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய நேரங்கள் பொறுமதியானது என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்த்துகிறான். கண்ணியமான பெரியவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பலவிதமான சத்தியம் செய்கிறான், பலவிதமான சத்தியம். இன்னைக்கு மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்யறதாக இருந்தா மார்க்கத்துல அதுக்கும் வழிமுறைகள், ஷரியத் அதையும் கற்றுத் தருகிறது. கண்ணியமான பெரியவர்களே, ஒரு அடியானின் மீது சத்தியம் செய்யறதாக இருந்தா செய்ய இயலாம். எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்ய இயலா, ஹராம். நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது சத்தியம் செய்ய இயலா, மார்க்கத்தில் அனுமதி இல்ல. சங்கையான குர்ஆனின் மீது சத்தியம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி இல்ல. அல்லாஹ்வுடைய மாளிகையின் மீது சத்தியம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி இல்ல. ஒரு அடியான் அவசியமாக சத்தியம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா அல்லாஹுடைய பேரை பாவித்து மாத்திரம்தான் சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. கண்ணியமான பெரியவர்களே, என்ன சொல்ல வாரமண்டா, ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதற்காக வேண்டி குர்ஆன்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதி காலங்களும் நேரங்களுமாக. அல்லாஹ் உணர்த்துகிறான், மனிதா, நான் ஏன் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் தெரியுமா? இந்த காலம் பொறுமதி. மனிதா, நான் ஏன் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் தெரியுமா? இந்த நேரம் பொறுமதியானது என்பதை நீ உணர்வதற்காக வேண்டி. வல்லாசிர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் பிரிச்சு காட்டுகிறான், யாரு நஷ்டவாளர்கள், யாரு வெற்றியாளர்கள். எந்த தன்மைகள் இருந்தா அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் முழு உலகத்துக்கும் சமூகமயப்படுத்துகிறான். ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அதற்கு முன்னால அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான்.
மா வத்தாக ரப்புக வமா கலா. கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறான். குறைஷ் காபிர்கள் மூலமாக நபியுடைய உள்ளங்கள் நோவடிக்கப்படுகிறது, துர்ப்பம் செய்யப்படுகிறது, கவலைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட வேதனையோட இருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே நாயகமே, உங்களைய நாங்க கையுடல்ல, உங்களைய நாங்க வெறுக்கல்ல, நாங்க உங்களையோட இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எப்ப ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை பாவிக்கிறானோ அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் பிரகாசம் அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபியுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த அல்லாஹ் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக சத்தியம் செய்கிறார். 10 இரவின் மீது சத்தியமாக சத்தியம் செய்கிறார். والليل إذا يغشى والنهار إذا تجلى. அல்லாஹ் இரவின் மீது சத்தியம் செய்கிறான், பகலின் மீது சத்தியம் செய்கிறான். இனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அதிகமான பகுதி காலங்களும் நேரங்களுமாகும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ் உணர்த்துகிறான், மனிதா உன வாழ்க்கையில காலங்களை நேரங்களை வீணாக்கிடவானாம். கால நேரங்களை ஆகிரத்துக்காக வேண்டி, கபருக்காக வேண்டி, உங்களோட மஹ்ஷருக்காக வேண்டி, உங்களோட மீசானுக்காக வேண்டி, உங்களோட சிராத்துக்காக வேண்டி கால நேரங்களை நீங்க பொறுமதியாக ஆக்கிக்கோங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழ்வதாக இருந்தா அல்லாஹ் சில முறைகளை வைத்திருக்கிறார். உலகத்துல நாங்க வாழணும், குடும்பமாக வாழணும், தொழில் செய்து வாழணும், வியாபாரம் செய்யணும், கொடுக்கல் வாங்கல் செய்யணும். இது அல்லாஹுடைய ஒரு முறையாக இருக்கிறது. எந்த விதமான தடையும் மார்க்கத்துல இல்ல. ஆனா உங்களோட கால நேரங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில கழியப்படணும். இதுதான் மார்க்கமும் ரப்புல் ஆலமீனும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அதே போல இந்த கால நேரங்களோட நாங்க வாழ்ற நேரம், கண்ணியமான பெரியவர்களே, அதிகமாக குர்ஆனோட உங்களோட நேர காலங்கள் அதிகமாக செலவழிக்கப்படணும். நான் ஆரம்பத்துல சொன்னது போல அல்லாஹ் குர்ஆன கியாமத்துடைய நாள் வரைக்கும் வைத்து பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். கண்ணியமான பெரியவர்களே, இந்த குர்ஆன் உடையவர்களாக நாங்க மாறணும். குர்ஆனுக்காக வேண்டி பணிவிடைகள் செய்யக்கூடியவர்களாக மாறணும். குர்ஆனை நேசிக்க கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த உம்மத்தை சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிச்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு சிறந்த உம்மத்தாக இருக்கிறோமா? அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய குர்ஆனின் காரணமாக. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன கியாமத்துடைய நாள் வரைக்கும் பாதுகாப்பான். நாங்க நினைக்கணும், என்னைய கொண்டும் அல்லாஹ் சங்கையான குர்ஆன பாதுகாக்கணும். என் மனைவி மக்கள், என் பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் குர்ஆன பாதுகாக்கணும். நானும் ஒரு பங்குதாரியாக மாறணும். கண்ணியமான பெரியவர்களே, இன்றைக்கு லட்சக்கணக்கான, இன்றைக்கு கோடிக்கணக்கான உள்ளங்கள்ல ரப்புல் ஆலமீன் கல்புகள்ல குர்ஆனை வைத்து பாதுகாக்கிறானா இல்லையா? இது அல்லாஹுடைய ஆக பெரிய அற்புதம். ஒரு ஹர்ஃப கூட மாத்தேலாம், ஒரு நுக்தவ கூட மாத்தேலாம். கண்ணியமான பெரியவர்களே, கல்புகள்ல வைத்து அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, நாங்க நினைக்கணும், ஏந்த கல்புலையும் குர்ஆனுக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கணும். ஏந்த கல்புல, ஏந்த உள்ளத்துல குர்ஆனுக்குதா? குர்ஆன் எவ்வளவு முழுமையாக நான் பாடமாக்கி இருக்கிறேனா? குர்ஆன்ல எவ்வளவு பகுதி என் உள்ளத்துல இருக்குது? கண்ணியமான பெரியவர்களே, அதே போல இன்றைக்கு நாங்க சமான்ல கண்கூடாக பார்க்கிற விடயம் தான், பிறப்புல இருந்தே பார்வை இல்ல, ஆனா அந்த சிதேவிகளுடைய கல்புகள்ல குர்ஆனுக்கு லட்சக்கணக்கான நபர்களை நாங்க பாக்குறோமா இல்லையா? பிறப்புல இருந்தே பார்வை இல்ல, ஆனா 30 ஜுஸும் கல்புல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹுடைய ஆகப்பெரிய பாதுகாப்பாக அல்லாஹ் குர்ஆனை இலகுவான முறையில வைத்திருக்கிறான்.
பாடமாக்குவதற்கு, விளங்குவதற்கு, அறிஞ்சு கொள்வதற்கு அல்லாஹ் இலகுவான முறையில சங்கையான குர்ஆன் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, இந்த குர்ஆன் உடையவர்களாக நான் மாறணும். அல்லாஹுடைய வஹி, அல்லாஹுடைய வார்த்தை நாங்க பொறுமதியாக கருதணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் வர்ணிக்கிறான், இந்த குர்ஆனை சுமப்பதற்கு தகுதியானவன் மனிதன் மாத்திரம். வேற யாராலும் குர்ஆனை சுமக்க இயலா. பெரும் பெரும் மலைகளுக்கு கூட குர்ஆனை சுமந்து கொள்ள இயலா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கு மேலால இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வஹி கலாம் குர்ஆன் இறங்குற நேரம் அந்த ஒட்டகம் என்ன செய்யும்டா, அப்படியே கீழே விழுந்துடும். ஏன்? அந்த வஹியை சுமந்து கொள்ள இயலா. அந்த அளவுக்கு பாரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களும் அந்த ஒட்டகத்தோடு அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், சில குளிர் காலத்துல குர்ஆன் இறங்கும், வஹி இறங்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குளிர் காலத்துல கூட அந்த வஹி இறங்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிடும், வேர்வை விட்டுடும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பாரமான, இவ்வளவு பொக்கிஷமான குர்ஆன அல்லாஹ் கல்புகள்ல சுமக்கக்கூடிய ஆற்றல்களை வைத்திருக்கிறான்டா. எங்களையால முடியாதது ஒன்றும் இல்ல. குர்ஆன் எங்களுக்கு ஓதிலும், குர்ஆன் எங்களுக்கு பாடமாக்கிலும், ஆனா நேர காலங்கள் அதற்காக வேண்டி ஒதுக்கப்படணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, குர்ஆன் உடையவர்களாக இந்த மைதானத்துக்கு மேலால வாழ்ந்தா, குர்ஆனுக்கு அதிகமாக பணிவிடைகள் செய்து இந்த மைதானத்துக்கு மேலால வாழ்ந்து ரப்ப சந்திச்சா, இந்த சங்கையான குர்ஆன் நாள அல்லாஹ்விடத்துல வாதாடக்கூடியதா, மன்றாடக்கூடியதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனை வைத்திருக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, அதிகமாக குர்ஆன் ஓத ஓத நாள கியாமத்துல இந்த குர்ஆன் எங்களுக்காக வேண்டி வாதாடுறதாக இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். குர்ஆனுக்காக வேண்டி நேரம் காலங்களை செலவழிக்கிறோம். இந்த குர்ஆன் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல வாதாடுறதாக இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல நாங்க விளங்க வேண்டிய விடயம் என்னன்னா, குர்ஆன் ஓதுறதால எங்களுக்கு கிடைக்கிற நன்மையை நாங்க விளங்கல. நன்மையை நாங்க விளங்குவோம் என்று சொன்னா குர்ஆன் அதிகமாக ஓதுவோம். இன்னைக்கு நாங்க ரமலான்ல மாத்திரம் குர்ஆனோட தொடர்பு, எப்ப ஷவ்வாலுடைய எப்ப தென்படுதோ குர்ஆனை நாங்க தூரமாக்கும். கண்ணியமான பெரியவர்களே, ரமலான் கூட எங்களுக்கு கற்று தந்த பாடம் என்ன? மனிதா, ஒன்னால் முடியும். நீ மஸ்ஜிதையும் ஹயாத்தாக்குகிறாய், வீடுகளையும் ஹயாத்தாக்குகிறாய், குர்ஆனையும் பிரட்டுகிறாய், இரவையும் ஹயாத்தாக்குகிறாய், பகலையும் ஹயாத்தாக்குகிறாய். அல்லாஹ்விடத்தில் எவ்வளவோ துஆக்கள் பிரார்த்தனைகள் செய்கிறாய், எவ்வளவோ நற்காரியங்கள் செய்கிறாய். ரமலான்ல மாத்திரமல்ல, உன்னால் முடியும் ஏனைய காலங்களிலும் இப்படியாப்பட்ட அமல்கள், இபாதத்துகள், வணக்கங்கள் செய்வதற்கு என்று ரமலான் எங்களுக்கு கற்று தந்து தான் சென்று விட்டது. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனை நாங்கள் ஓதும் காலமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மையை தாரான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. குர்ஆன்ல இருந்து யார் ஒரு எழுத்து ஓதுவாரோ, ஒரு ஹர்ஃபுக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி அவங்க சொன்னாங்க, வலா வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாகின் அகூல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். சுப்ஹானல்லாஹ். அலிஃப் லாம் மீம் வெறுமனே ஒரு ஹர்ஃப் என்பதாக நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். கண்ணியமான பெரியவர்களே, வெறுமனே ஒரு எழுத்துக்கு, ஒரு ஹர்ஃபுக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை வழங்குகிறான். ஒரு நாளைக்கு நாங்கள் அதிகமாக குர்ஆனை பெறட்ட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பல நன்மைகளை எங்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி காத்திருக்கிறார். அந்த குர்ஆன் நாளை கியாமத்தில் எங்களுக்காக வேண்டி மன்றாடி கொண்டே. கண்ணியமான பெரியவர்களே, குர்ஆனை படிக்கிறது, ஓதுறது இது ஒரு பகுதியாக இருந்தாலும் நானும் நீங்களும் குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக மாறணும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, குர்ஆனை விளங்குறதுக்கு அது ஒரு கூட்டம் விளங்கினா சரி, மதரசால இருக்கக்கூடிய மாணவர்கள் மாத்திரம் குர்ஆனை விளங்கினா போதும், குர்ஆனுடைய
சம்பவங்கள், குர்ஆனுடைய அகீதாக்கள், குர்ஆன்ல இருக்கக்கூடிய அஹ்காமாத்துகளை விளங்கினா போதும். கண்ணியமான பெரியவர்களே, இது பிழையான கருத்து. நானும் நீங்களும் எங்கட பிள்ளைகளுக்கும் இதை உணர்த்தணும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும். கண்ணியமான பெரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பலவிதமான கிஸ்ஸாக்கள், சம்பவங்கள் அல்லாஹ் பேசுகிறார். அந்த சம்பவங்களை தர்ஜுமாக்கள் மூலமாக, மொழிபெயர்ப்பின் மூலமாக நம் அனைவர்களுக்கும் விளங்கிக் கொள்ளலாம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் அகீதா சம்பந்தமாக பேசுகிறார், குர்ஆன்ல அல்லாஹ் சட்ட திட்டங்களை பேசுகிறார். இந்த அகீதா சம்பந்தமான விடயங்கள், சட்ட திட்டங்கள், அஹ்காமாத்துகளை எங்களையால மொழிபெயர்ப்பின் மூலமாக விளங்க இயலா என்றத நானும் நீங்களும் ஆழமாக உள்ளத்துல பதிய வைத்துக் கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்க செய்யணும். யார அணுகி குர்ஆன விளங்கலும், குர்ஆன்ல இருக்கக்கூடிய சட்டங்களை விளங்கணும், குர்ஆன்ல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளை விளங்கணும், குர்ஆன்ல இருக்கக்கூடிய அகீதாக்களை விளங்கணும். உலமாக்களை அணுகி நாங்க நேரம் காலங்களை ஒதுக்கி வாரத்துல ஒரு நாளாவது குர்ஆனுடைய வகுப்புகள், குர்ஆனுடைய தஃசீர் வகுப்புகள் நடைபெறணும். கண்ணியமான பெரியவர்களே, அதுக்கு நானும் நீங்களும் முழுமையாக எங்கட நேரம் காலங்கள் ஒதுக்கணும். கண்ணியமான பெரியவர்களே, ஏனென்றா ஒரு நாளும் வீணாகாது. நாங்க விளங்க அல்லாஹ்விடத்துல கியாமத்தில நாளையில வாதாடக்கூடிய இந்த குர்ஆன், அதற்காக வேண்டி எவ்வளவு செலவழித்தாலும், எவ்வளவு நேரம் காலங்களை ஒதுக்கினாலும் ஒரு காலமும் நாங்க நஷ்டவாளர்களாக ஆக முடியாது. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவுடைய சுருக்கம் என்னண்டா, நானும் நீங்களும் ஒரு முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைய இந்த மைதானத்துக்கு மேலால வாழுகிறோம். இந்த முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் என்ன என்ற இந்த குத்துபாவின் மூலமாக அழகான முறையில கூறப்பட்டது. அதே போலத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவ்வளவோ சுகுப்புகளை, எவ்வளவோ வேத நூட்களை அல்லாஹ் இறக்கியது காரணம் என்னன்னு சொன்னா, மனிதன் நேரான பாதையில வாழணும் என்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். அதே போல செய்து தந்த ரப்பு இந்த வாழ்க்கையை அமானிதமாக எங்களுக்கு வழங்கி, இந்த அமானிதமான வாழ்க்கைய நாங்க எந்த முறையில வாழணும், எதற்காக வேண்டி அதிகமாக எங்களோட நேர காலங்கள் செலவழிக்கப்படணும் என்பதுதான் இந்த குத்துபாவுடைய சுருக்கமாக இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷமான நாட்களை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் என்னன்னு சொன்னா நானும் நீங்களும் பட்டியலிட்டு கூறுவோம், இந்த நாள் என்ற வாழ்க்கையில சந்தோஷமான நாள், இந்த நாள் என்ற வாழ்க்கையில சந்தோஷமான நாள், அந்த நாள் என்ற வாழ்க்கையில சந்தோஷமான நாள் என்று பலவிதமான சந்தோஷமான நாட்களை நானும் நீங்களும் இந்த மைதானத்துக்கு மேலால அடைந்திருக்கிறோம். தவறில்ல கண்ணியமான பெரியவர்களே, ஏண்ட உங்களோட சந்தோஷமான நாள் மௌத்துடைய நாளாக, ரப்ப சந்திக்கிற நாளாக, மலக்குள் மௌத்த கண்ணால பார்க்கிற நாளாக அமையணும். அப்படி அமையும் என்று சொன்னா நிச்சயமாக ஏண்ட உங்களோட உலக வாழ்க்கைய அல்லாஹ் கபூல் செய்தார் என்பதற்கு அர்த்தமாக இருக்கும். மாறாக ரப்ப சந்திக்கிற நாள், ரப்ப சந்திக்கிற நாள் கவலையோட, கைசேதத்தோட ரப்ப சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகினா, மௌத்துடைய நாள் மார்க்கம் இல்ல, தீன் இல்ல, குர்ஆன் இல்ல, தொழுகை இல்ல, முறையற்ற பாதையில இந்த மைதானத்துக்கு மேலால வாழ்ந்து தௌபா செய்யாம, அல்லாஹ்விடத்துல மன்றாடாம, கண்ணீர் வடிக்காம மௌத்துடைய நாளை நானும் நீங்களும் அடைவோம்டா கண்ணியமான பெரியவர்களை, கைசேதத்துக்குரிய நாளாக மாறிடும். உலக வாழ்க்கையை அல்லாஹ் கபூல் செய்திருக்க மாட்டான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலக வாழ்க்கையை கபூல் செய்து முறையான பாதையில வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், பாவத்துல வெறுப்ப தந்துடியா அல்லாஹ், இன்னைக்கு பாவத்துல இன்பம் கண்டு கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ், பாவத்துல வெறுப்பு வருவதில்லையா அல்லாஹ், ஹராத்துல வெறுப்பு வருவதில்லையா அல்லாஹ், கொட்டியில வெறுப்பு வருவதில்லையா அல்லாஹ், பாவத்துல வெறுப்பத்தாயா அல்லாஹ், ஹராத்துல வெறுப்பத்தாயா அல்லாஹ், நன்மையான விடயத்துல ஆசையா ஆர்வத்தாயா அல்லாஹ், குர்ஆன ஓதுறத்துல இன்பத்தாயா அல்லாஹ், குர்ஆன நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக எங்களோட உள்ளங்களை கபூல் செய்தியா அல்லாஹ், 5 நேர தொழுகைகள்ல பக்குவத்தை
தாயா அல்லாஹ். நேரத்துக்கு சொல்லக்கூடிய நல்ல அடியார்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்தியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஹால் ஆக்கின பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நல்ல அமல்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைகளை அலங்கரிச்சிடியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான முறையில வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹலாலான ஹாஜாத்துகளை கபூல் செய்தியா அல்லாஹ். அவர்களுடைய துஆ எங்களோட வாழ்க்கைக்கு தேவையா அல்லாஹ். பெற்றோர்களுடைய துஆ எங்களோட வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கு தேவையா அல்லாஹ். வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு தேவையா அல்லாஹ். வாழ்க்கையுடைய நிம்மதிக்கு தேவையா அல்லாஹ். அந்த துஆவை அடைந்த குழந்தைகளாக நம் அனைவர்களையும் கபூல் செய்தியா அல்லாஹ். எங்களுடைய எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மர்ஹூம்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி விசாலமாக்கியா அல்லாஹ். அவர்களை நினைத்து பல நற்காரியங்கள் செய்யக்கூடிய எல்லா நிலைமைகளை நம் அனைவர்களுக்கும் உருவாக்கித்தாயா அல்லாஹ். உலக மக்களை கபூல் செய்தியா அல்லாஹ். முஸ்லிம்கள் எங்க வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். மன நிம்மதிகளோட வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். விசேஷமாக யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்கள்களுடைய பாதுகாத்தியா அல்லாஹ். இன்று வரைக்கும் பல நாட்கள் யா அல்லாஹ் துயரங்களோட கஷ்டங்களோட வாழுகிறார்கள் யா அல்லாஹ். நீ அதை பார்த்த வண்ணம் இருக்கிறாயா அல்லாஹ். நீ உதவி செய்யக்கூடிய ரப்பு யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழுகிறார்கள் யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளை நீ சீராக்கிறியா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு எதிராக முயற்சி செய்யக்கூடியவர்களுடைய முயற்சிகளுக்கு நீனே போதுமானவன் யா அல்லாஹ். நீனே போதுமானவன் யா அல்லாஹ். அந்த மக்களை கண்ணியமாக வாழவையா அல்லாஹ். தலை நிமிர்ந்து வாழவையா அல்லாஹ். ஈமானோட வாழுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய ஈமான் எங்கட வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறது யா அல்லாஹ். குழந்தைகளுடைய வார்த்தைகள் எங்கட வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறது யா அல்லாஹ். வயோதிபர்களுடைய ஈமானியத்துடைய வார்த்தைகள் எங்கட வாழ்க்கைக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறது யா அல்லாஹ். எனவே அவர்கள் அனைவர்களையும் பாதுகாத்தது யா அல்லாஹ். எவ்வளவோ மக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுக்கும் பூர்த்தியான சவாப நசீபாக்கிறியா அல்லாஹ். பூர்த்தியான குலக்கூட்ட